நண்பர்களே, கடகராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரனால் ஆளப்படுகிற ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க மனசு, உணர்ச்சி, குடும்பம் இந்த மூணையுமே மையமாக வச்சு தான் இவங்க வந்து வாழ்வாங்க. இவங்களோட வாழ்க்கையில் பெரும்பாலும் உணர்ச்சிகளும் உறவுகளும் சுற்றி நடக்கும். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் நன்மைகளும் உண்டு, பல தீமைகளும் உண்டு. கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் சரி, இவங்களோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் சரி, பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழில்களையும் சரி, நிறைய கஷ்டப்பட்டு தான் முன்னேறுவாங்க. இதில் முக்கியமானது குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் படாத கஷ்டமே கிடையாது. நீங்கள் அணுகாத துரோகங்களே கிடையாது. நிறைய பேர் உங்களை வந்து ஏமாற்றிட்டு போயிருப்பான். எக்கச்சக்கமாக வந்து ஏமாற்றிருப்பான். வாழ்க்கை, குணாதிசயம், இந்த எதிர்காலம் இது எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு என்ன ஏது அப்படிங்கிறது தெளிவாக ஓப்பனாக சொல்கிறேன். இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரனால் ஆளப்பட்டாலும் சந்திரன் எப்போது வந்து நீச்சப்படுகிறார்களோ அப்போது வந்து உங்களுக்கான பிரச்சனைகள் வந்து போயிருக்கும். ஸோ இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படி இருக்கும் சார்? பழசெல்லாம் தெரியுது சார், கஷ்டம்லாம் பட்டது தான், என்றைக்கு நல்லது நடக்கும், பழசை பேசி என்றைக்கு தான் இது பண்ணுவீங்க, புதுசாக சொல்லுங்கள் அப்படிங்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும்போது குணாதிசயமானது உங்களுக்கு எப்படி வந்து உங்களுடைய வாழ்க்கை வடிவமைப்பது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ரொம்ப சென்சிட்டிவான சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவான ஆள், அதுதான் ஃபஸ்ட்டு. மற்றும் எமோஷனான ஆள், பிறர் உணர்ச்சியை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவங்க. பிறரோட உணர்ச்சியை ரொம்ப எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களில் நீங்களும் ஒருவர். குடும்பத்தை மிகவும் முக்கியமாக வந்து கருதுபவர்கள், ரொம்ப முக்கியமாக கருதுவீங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் லைஃப் வந்து முன்னேற்றி கொண்டு வரத்தில் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் அதிகம். ஆனால் என்ன பண்ணுறது, பிரச்சனை உங்களை துரத்திட்டே இருந்திருக்கு. நிறைய விஷயங்களில் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி நடக்க முடியாத அளவுக்கு உங்களை வந்து கஷ்டப்படுத்தியிருக்கு. இந்த ராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே பல விஷயங்களில் வைத்துக்கொள்வாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணமே அதுதான். வெளியே வந்து யாருக்கிட்டையும் உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க மாட்டீங்க. நிறைய கோயில்களில் போனால் உங்களுக்கு தானாக கண்ணு தண்ணி வந்துடும். உங்களுடைய கஷ்டங்களை சொல்லியே நீங்கள் வந்து நிறையா ஃபீல் பண்ணி கண்ணு தண்ணி விட்டுருப்பீங்க. இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல குணாதிசயங்கள் கொண்ட ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பு மற்றும் பரிவு, இதுதான் உங்களோட மெயின் பர்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பும் பரிவும் தான் உங்களுடைய மெயின் பர்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய நன்மைகள் தரக்கூடிய சில ராசிகளில் இது ஒரு முதன்மையான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுமை ரொம்ப முக்கியம். பாதுகாப்பு மனப்பான்மை, ப்ரொடெக்டிவ் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப 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 முக்கியம். உங்களோட லைஃப்பில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பாதுகாப்பு மனப்பான்மையோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து மேன்மைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நீங்கள் ரொம்ப நம்பிக்கைக்குரியவர்னு சொல்லுவாங்கள்ல, இருந்தாலும் ரொம்ப நம்பிக்கைக்குரியவன் அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி வந்து வாழ்க்கையில் ரொம்ப நம்பிக்கைக்குரியவர். நீங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நபர்கள் நீங்கள். குறைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள்கிட்ட குறைகள்னு பெருசாக எதுவும் சொல்ல முடியாது, ரொம்ப தேடி தான் சொல்கிற மாதிரி இருக்கும். மனதில் எளிதில் பாதிப்பு ஏற்படும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறீங்க, மனசுக்குள்ளேயே போட்டு குழம்பிக்கிங்க, நீங்களே உங்களை வந்து வருத்திக்கிற மாதிரி உங்களோட மைண்டை போட்டு டென்ஷன் பண்ணிக்கிங்க. அது தேவையில்லாத வேலை. ஓவர் திங்கிங் தான் உங்களுடைய தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் விஷயம். ஒரு விஷயத்தை ஓவராக திங்க் பண்ணாதீங்க. அதனால் நீங்கள் திங்க் பண்ணுறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குதான்னு பாருங்கள். அதை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுட்டு பண்ணுங்கள். பாஸ்ட்டு நினைவுகளை விட முடியாமல் ரொம்ப அப்படியே போட்டு குழம்பிட்டு இருக்கிறது, பாஸ்ட்டு விட்டுருங்க. லைஃப்பை மைண்டை கொஞ்சம் அப்படியே நீட்டாக கொண்டு போகிறதுக்கான வழியை பாருங்கள். அதுதான் மெயின். மூட் ஸ்விங் இருக்கும் அடிக்கடி, அப்படி திரும்பிக்கலாம் இப்படி திரும்பிக்கலாங்கிற மாதிரி மூட் ஸ்விங், அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுங்கள். அதுதான் வந்து வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். உறவு மற்றும் காதல் வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா, காதலில் மிகவும் டீப் அட்டாச்மெண்ட், ரொம்ப டீப் அட்டாச்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஏதாவது உள்ளே போனீங்கன்னா ரொம்ப டீப்பாக உள்ளே போயிடுவீங்க. ஒரு நபரை நேசித்தா அவங்களுக்காகவே எல்லாம் செய்வீங்க. ஒரு லவ் அப்படின்னா கற்றுக்கணுன்னா இவர்கிட்ட தான் கற்றுக்கணும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப டீப்பாக அட்டாச்மெண்ட்டோட இருக்கக்கூடிய ஒரு நபர். ஆனால் ஹர்ட் ஆனதும் மனசில் வச்சுக்கொள்வாங்க. சின்ன விஷயம் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தால் கூட அதை நீங்கள் மைண்ட்லேயே வச்சுருப்பீங்க. சரியான நாள் பார்த்து அதை சொல்லிடுவீங்க. அதுக்காக நீ பழி வாங்கக்கூடிய அளவுக்கு கெட்டவன்லாம் கிடையாது. ஒரு குழந்தை மனப்பான்மை கொண்ட ஒரு எளிய மனிதன். 1000 பேர்த்தில் ஒருத்தன் சார், ஒருத்தன் அடித்தா கூட அவனை திருப்பி போய் அடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் மைண்டில் இல்லை சார். கோவம் வரும் சார், ஒரு காமன் மேன் மாதிரி இருப்போம் சார் அப்படிங்கிற நபர் நீங்கள். அதனால் பெருசாலாம் ஹர்ட் ஆனாலும் வெளியே காமிச்சிக்க மாட்டீங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல குடும்ப வாழ்க்கையை வந்து உருவாக்குவாங்க. ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து உங்களோட லைஃப் வந்து உருவாகும். ஆனால் பார்ட்னர் புரிந்து கொள்ளாதால் மன அழுத்தம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதான் ஒரு லேட் மேரேஜ் நடக்கும், லேட் ரிலேஷன்ஷிப் நடக்கும். அப்படி முன்னாடியே நடந்துச்சு அப்படின்னாலும் பார்ட்னர்கிட்ட சரியான புரிதல் இல்லாமல் தேவையில்லாமல் சண்டைலாம் பண்ணுவீங்க, மன அழுத்தம்லாம் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் பரவாயில்ல. வேலை அப்புறம் இந்த பண வரவு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, கேர், க்ரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன் தொடர்பான வேலைகள் சூட் ஆகும். அதை ரொம்ப கேர் பண்ணி பண்ணணும், க்ரியேட்டிவிட்டியோடு பண்ணணும். கம்யூனிகேஷன் ஸ்கில்லை கொஞ்சம் அதிகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயத்தில் சூட்டபுளாக இருப்பீங்க, நிறைய வேலைக்கு சூட் ஆவீங்க. நீங்களும் டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு கொஞ்சம் நல்ல ஆள். நீங்கள் படித்து டீச்சிங்காக இருந்ததா அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பார்த்துவிடுங்க. நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பார்த்துவிடுங்க. நர்சிங் கரெக்டாக இருக்கும். ஆர்ட்டு, ரைட்டிங்கு, பிஸ்னஸ் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கரெக்டாகவே இருக்கும்.
வேலைக்கு போவீங்க, நிறையா வேலையை மாற்றி 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 பண்ணிகிட்டே இருப்பீங்க. வேறு வேலை மாற்றலாம், அந்த வேலையை மாற்றலாம் அப்படின்னு நிறையா மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு வேலையில் நீங்கள் அதிகபட்சம் நிறையா நாள்லாம் உட்காந்துருக்க மாட்டீங்க. இந்த ராசியோட ஒரு இயல்பே அதுதான். பணம் அப்படின்னா சேமிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். ஃபேமிலி தேவைக்காக செலவு செய்வாங்க. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணிங்கன்னா நன்மை உண்டு. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் ஃபேமிலி செலவு வந்து செய்கிறாங்க அப்படின்னா ஃபேமிலியில் உங்கள்கிட்ட தான் அமௌண்ட் வாங்கி நிறைய பேர் செலவு பண்ணுவாங்க. அதன் மூலமாக அவங்களும் முன்னேறுவாங்க. உங்களுக்கு ஒரு வகையில் பாசிட்டிவாக தான் இருக்கும், பரவாயில்லையாக தான் இருக்கும். வாழ்க்கையில் கட்டாயம் நடக்கும் அப்படிங்கிற முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, கடகராசிக்காரர்களுக்கு ஒரு எமோஷன் பிரேக் பாயிண்ட் இருக்கும். வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் மனதளவில் பெரிய பாதிப்பு உண்டு. அது அவர்களை மாற்றக்கூடிய டேர்னிங் பாயிண்ட் ஆகும். டக்குன்னு டேர்ன் ஆகும். அது அப்படியே மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் மாறலாம். அது உங்களுடைய தசாபுத்தி பொறுத்து இருக்குது, உங்களுடைய கிரகநிலை மாற்றத்தை பொறுத்து இருக்குது. ஸோ உங்களுடைய எமோஷனல் பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது எந்த அளவுக்கு வந்து உங்களை முன்னேற்றி கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். கோவப்படுறீங்க அப்படின்னா அது உங்களோட பேரை கெடுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சமீபத்தில் சின்ன சின்ன விஷயங்களாலும் உங்களை பேர் கெட்டிருக்கும். அது இந்த 3 வருட காலகட்டங்களாக கூட இருக்கலாம். அது வேறு ஒருத்தர்னால நீங்கள் ஹெல்ப்புக்காக போய் தேவையில்லாமல் நீங்கள் வந்து பேசி சண்டை போட்டு அந்த மாதிரி சில விஷயங்களால வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் மனதளவில் பெரிய பாதிப்புலாம் ஏற்பட்டு அது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கும். குடும்ப பொறுப்பு சீக்கிரம் உங்களுக்கு வருங்க. இளம் வயதிலேயே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவீங்க. இதை நாம் தான் பண்ணணும், இதை கரெக்டாக பண்ணால் நம்மளுக்கு நல்லது நடக்கும், ஃபேமிலியே நல்லா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நம்பியவர்களால் மனவேதனை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்பியவங்களால் மனவேதனைப்பட்டிருப்பீங்க. க்ளோஸ் சர்க்கிள்லேருந்து ஹர்ட் ஆக வாய்ப்பு அதிகம். தேவையில்லாமல் கோவப்பட்டிருப்பீங்க, தேவையில்லாமல் ஹர்ட் ஆகிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. திடீர் வளர்ச்சி ஸ்லோவாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் சடன் க்ரோத் உண்டு. சடன் க்ரோத்னால் எந்த மாதிரி இருக்கும்? டக்குன்னு அப்படி வளர்ந்து வருது, டக்குன்னு ஒரு பெரிய ஆளாக வருது. இந்த மாதிரி விஷயங்களில் சடன் க்ரோத் உண்டு. தமிழ் வருட பிறப்பு சித்திரை மாதம் பிறந்துச்சு. சித்திரை மாதம் பிறந்ததுலேருந்து நிறைய பேர் சித்திரை மாதத்துக்கான பலன்களும் கேட்குறீங்க. சரி, இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது? தமிழ் வருடங்கள் மட்டும் இல்லை, மே மாதமாக இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி, அதில் எப்படி இருக்க போகுது? சித்திரை மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? சித்திரை மாதம் தொடங்குறதுக்கு ஒரு புதிய வருடம். கடகராசிக்கு மனநிலை வந்து ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும். உங்களோட மனநிலையை வச்சு தான் அடுத்து நீங்கள் என்ன ஸ்டெப் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதே இருக்குது. பழைய நினைவுகள் ஸ்லோவாக குறையும். கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக அப்படியே பழைய நினைவுகள்லாம் மறந்து மனநிலை வந்து சரி பண்ணிவிட்டு புதிய தொடக்கத்தை நோக்கி நீங்கள் வந்து பிரயாணம் பண்ணுவீங்க. முக்கியமான பலன்கள் அப்படின்னு பார்த்துட்டா குடும்பத்தில் நல்ல மாற்றம் உண்டுங்க. குடும்பத்தில் நல்ல மாற்றங்கிறது எதை பொறுத்து? ஏற்கனவே சண்டை போட்டுருந்தீங்க சரியாகுவாங்க. தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். நம்பிக்கை உங்கள் மேலே வர ஆரம்பிக்கும். நம்பிக்கை உங்கள் மேலே ஒரு 4 பேர் வச்சுட்டாவே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடுத்தடுத்து அப்படியே மேலே வரதுக்கான வாய்ப்புகள், வழிகள் எல்லாத்தையும் தேட ஆரம்பிப்பீங்க. கடன் பிரச்சனைகள்லாம் அப்படியே சால்வ் பண்ணிகிட்டே வருவீங்க. நகை வாங்குவீங்க. அந்த மாதிரி ஒரு முக்கியமான சில பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க. வேலை வாய்ப்பு அல்லது முன்னேற்றம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். புதிய உறவுகள் உருவாகும். அப்படின்னா என்ன? ஒன்றே கல்யாணம் ஆகும், இல்லைனா குழந்தை பிறக்கும். ஸோ இதுதான் புதிய உறவு. இல்லைனா காதல் வாய்ப்படுவீங்க. ஸோ இந்த மாதிரி புதிய உறவுகள். அப்படி இல்லையா, தொழிலில் உங்களுக்கான ஒரு நபரை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து அவங்களோட பார்ட்னர்ஷிப்பாக நீங்கள் வந்து தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். அதே மாதிரி நீங்கள் கவனமாக இருக்கிறது எமோஷன் டெசிஷன் தான் அவாய்ட் பண்ணுங்கள். என்ன சார் எமோஷ்னல் டெசிஷன்? கோபமாக இருப்பீங்க, அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுப்பீங்க. அதெல்லாம் தேவையில்லாதது. கோபமாக இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு டைவர்ட் பண்ணியிருக்கு. அதனால் உங்களுக்கு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் நடந்ததில்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு கோவப்படுறீங்களா, அமைதியாக உட்காருங்க, கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிங்க, இல்லையா ஏதாவது ஒரு ரீல்ஸ் பாருங்கள், டென்ஷன் ஆகாதீங்க, மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ஆன்மீக பயணம் போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கவனமாக இருங்க. அதே மாதிரி ஹெல்த்தை கவனிக்கணும். ஹெல்த்தை வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்கணும். ஹெல்த் ரொம்ப கவனிக்கணும். அதுதான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். ஹெல்த்தை ரொம்ப கவனிங்க. தலைமுடியும் பல்லும் தோலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும். தலைமுடி அப்படின்னா முடி கொட்டுறதோ அல்லது வேறு ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருக்கும். இல்லை வெள்ளை முடி, இளம் வயசுலேயே வெள்ளை முடி வந்துடும். அப்படி இல்லையா, கடகராசிக்கு தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப இதாக இருக்கும். பல் எவரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப வீக்காக இருக்கும். இது வந்து கடகராசிக்கே உண்டான ஒரு குணாதிசயம், அவங்களுக்கு உண்டான ஒரு மேனரிசம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு இப்படி தான் எல்லா விஷயங்களுமே இருக்கும். போக போக ஒவ்வொரு விஷயங்களாக சரியாகும். சித்திரை மாதம் முதல் வரக்கூடிய காலகட்ட பலன் அப்படின்னா, மாதம் முதல்ல, அதாவது முதல் 3 மாதங்களில் மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கும். வேலை ஸ்லோவாக நடக்கும். பேஷன்ஸ் தேவை. இந்த 3 மாதங்கள் சித்திரை மாதத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வருஷத்தில் முதல் 3 மாதங்கள் ரொம்ப கொஞ்சம் பார்த்தே இருக்க வேண்டிய ஒரு தருணமாகவும் இருக்குதுங்க. மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கும். வேலை ஸ்லோவாக நடந்தாலும் பேஷன்ஸ் தேவை அப்படிங்கிறது முக்கியமாக மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டே ஆகணும். அடுத்த 3 மாதங்கள் நல்ல மாற்றங்களுக்கான மாதங்களாக இருக்கும். பண வரவு அதிகரிக்கக்கூடிய மாதங்களாக இருக்கும். கான்ஃபிடென்ஸ் உயரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் தான், ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. நல்ல முன்னேற்றம் தான், நல்ல மாற்றங்கள் தான், பண வரவும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் தான். அதனால் பயந்துக்கு தேவையில்லை. ஆண்டோட நடுப்பகுதியை பொறுத்த வரைக்கும்
வாழ்க்கையில் முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய தருணம். வீடு வேலை மாற்றக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்த வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு பொசிஷனோ இல்லை ஆல்ட்ரேஷனாவது பண்ணுவீங்க. இல்லை மேல் ரூமு கீழ் ரூமு பக்கத்து ரூமுக்கு ஏதாவது மாற்றுறது, இல்லை ஏதாவது புதிய வீட்டுக்கு ஏதாவது போய்ட்டுறது, இல்லை வாடகை வீட்டுக்கு போய்ட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். வேலை மாற்றம் அப்படின்னா வேலையில் பொசிஷன் ஏறினாலும் அது வேலை மாற்றம் தான். வேலை செய்யக்கூடிய இடத்த மாற்றினாலும் வேலை மாற்றம் தான். வேலையவே அதில் ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் வேலை மாற்றம் தான். இந்த மாதிரி விஷயங்கள் நடுப்பகுதியில் நடக்கும். கிட்டத்தட்ட 6 மாதம் இருக்கிற டைம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. அதெல்லாம் ஓகே சார். அடுத்த 12 நாட்கள் இப்போ எப்படி சார் இருக்குது அதை சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்டு 3 நாள் மனசு ஹெவியாக இருக்கும். என்னன்னே தெரில சார், மைண்ட் ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது, கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, நினச்ச மாதிரி நான் அமௌண்ட் வரல, பணம் வரல, கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் நிறைவு இல்லாமல் இருக்கும். பழைய நினைவுகள் வரும். ஏதோ ஒரு பாஸ்ட் வந்து உங்களை வந்து அப்படியே கொஞ்சம் டைவர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும். நல்ல செய்தி வருங்க. ஒரு 4 நாள், ஒரு 3 நாள் கழிச்சு, ஒரு 4 நாள் கழிச்சுலாம் நல்ல செய்தி உண்டு, ஃபேமிலி சப்போர்ட் உண்டு. அது வந்து உங்களை அப்படியே மைண்டை கொஞ்சம் சரி பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த 6 நாள் கழிச்சு 7லேருந்து ஒரு 9வது நாள் வரைக்கும் பண வரவு அல்லது கிஃப்ட்டு உங்களுக்கு வரும். பரவாயில்ல சார், இந்த கிஃப்ட்டு கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது, இந்த பண வரவுனால கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது, பரவாயில்ல. ரொம்ப நாளாக லேண்ட் ஒன்று விற்காமல் இருந்துச்சு, அந்த லேண்டு வந்து விற்றுச்சு, அதனால் கொஞ்சம் கமிஷன்ஸ் கிடச்சிது, இல்லை அந்த லேண்டு மூலமாக லாபம் கிடச்சிது, இல்லை ரொம்ப நாளாக ஒரு வண்டி இதாக இருந்தது, அதன் மூலமாக ஒரு லாபம் கிடச்சிது, ஒரு பெண்டிங் கிடந்த ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் ஆச்சு, அதனால் கொஞ்சம் மன நிறைவு. அதே மாதிரி மனநிலையில் இம்ப்ரூவ்மெண்ட்டு, இதெல்லாம் வந்து அந்த டைமில் நடக்கும். மனநிலையில் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தானே. அதே மாதிரி நாள் 10லேருந்து 12க்குள்ளே முக்கியமான முடிவு எடுப்பீங்க. ஒரு பெரிய தொடக்கம். என்ன முக்கியமான முடிவு? வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஒரு முக்கியமான முடிவு அந்த நாள். ஒரு புதிய தொடக்கமும் உண்டு. புதிய தொடக்கம்னா எதை நோக்கி புதிய தொடக்கமாக இருக்கும்? உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நோக்கி ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும். அது உங்களுக்கு ப்ளஸ்ஸாகவும் அமையலாம், இல்லை அது கொஞ்சம் ஒரு அளவுக்கு உங்களை டைவர்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அதை எப்படி சார் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிச்சிக்கலாம். அதில் நம்ம அப்பப்போ சொல்லிட்டே வந்துட்டு தான் இருக்கோம். உங்களுடைய மேனுவல் புக்குன்னு ஒன்று இருக்குதுங்க. என்னது? உங்களுடைய ஜாதகம். எந்த நாளில் பிறந்தீங்க, எந்த தேதியில் பிறந்தீங்க, எந்த ஊரில் பிறந்தீங்க, அதுதான் உங்களுக்கு மெயின். அதை மட்டும் வச்சு உங்களோட ஜாதகத்தை கணிச்சோம் அப்படின்னா, எந்த நாளில் பிறந்தீங்க அப்படிங்கிறத வச்சு உங்களுடைய ராசி நட்சத்திரம் இதெல்லாம் வந்துடும். எந்த டைமு எந்த இடத்துல பிறந்தீங்கிறத வச்சு உங்களோட லக்கினம், உங்களுடைய ஆக்சிஸ் வச்சு லக்கினம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இது எல்லாத்தையும் வச்சு உங்களுடைய கட்டங்கள் அமைக்கும் போது தசாபுத்தி எப்படி வருது, தசாபுத்தி எந்த நாள்லேருந்து எந்த நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து மாறுது, அதை வச்சு உங்களுடைய ஓவரால் ஜாதகத்தை கணிச்சிடலாம். அதை வச்சு தான் அடுத்து எப்படி நடக்க போகுது, இந்த தொடக்கம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நிறையா பேருக்கு தெரியும், ஒரு டைமு ஒரு லைஃப்பில் ஒரு குரு வந்துட்டாலோ சுக்கிரன் வந்துட்டாலோ சூப்பர் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அது சுக்கிரன் வந்துட்டா சூப்பர், அது நல்லதில் இருக்கா இல்லை எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்கா இல்லை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் பரவாயில்ல சார் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா, உங்களுடைய வீட்டில் உங்கள் குழந்தைகள், மனைவி, கணவன் அந்த மாதிரி இருக்காங்க, மனைவி இருக்காங்க, உங்களுடைய தாய் தந்தை இருக்காங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்குது, அதை பொறுத்து உங்களோட மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு மனிதன் பிறக்கிற போது அவனுடைய ஜாதகம் மட்டும் அவனை ஃபுல்லாக விளையாடுறதில்ல, அவனுடைய கூட இருக்கிறவனோட ஜாதகம் சேர்ந்து விளையாடுது. ஸோ அப்போ உங்களுக்கு கொடுக்க வந்தால் அதை தடுக்கக்கூடாது, அதுவும் சேர்ந்து கொடுக்க வரணும். அப்போ தான் வந்து நன்மைகளை வந்து வாங்க முடியும். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் தனிப்படையான ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறீங்க, உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்தவர், பிறந்த தேதி எடுத்துக்கிட்டு கீழே ஒரு நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் மூலமாக நீங்கள் பேசி தெரிஞ்சிக்கலாம், ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. அப்பாயின்மெண்ட் பேஸில் தான் ஜோதிடம் பார்ப்பாங்க. ஒரு விஐபி ஜோதிடர் தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ஓகே சார் அப்படிங்கிறவங்க மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா இவர் வந்து சும்மா நார்மலாக ஒரு பேசிக்கு சொல்லிட்டு போகிறவங்களாம் கிடையாது. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஜோதிடர்களுக்கு ஆசான். நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். 200 ஜோதிடர்களுக்கு ஆசான், கிட்டத்தட்ட 200 ஜோதிடர்களுக்கு ஆசான். இன்றைக்கி அவர் வந்து நிறைய பேருக்கு வந்து பாடம் கற்பித்து கொடுத்துட்ருக்காரு, ஜோதிட கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. 5 லாங்குவேஜில் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர், பிரபலமான ஆக்டர். இன்றைக்கி ஒரு அரசியல் பிரமுகரும் கூட, அவர்களுக்கும் நிறையா பேருக்கு வந்து ஜோதிடம் பார்க்கக்கூடியவர்கள் இவரும் ஒருத்தர். அடுத்து என்ன பண்ணுங்கிறத கூட அப்பப்போ செக் பண்ணி சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி சீக்ரெட் ஜோதிடர்கள்லாம் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் நேரில் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு டைம் நீங்கள் பார்த்துறீங்க அப்படின்னா நீங்கள் விடவும் மாட்டீங்க. அந்தளவுக்கு அப்படியே லிங்க் ஆகிட்டு போயிட்டே இருப்பீங்க. இது நீங்கள் ப்ரமோஷனாக எடுத்துட்டாலும் சரி, இல்லை எப்படி எடுத்துட்டாலும் சரி. எனக்கு சில விஷயங்கள் வந்து கரெக்டாக சொன்னாங்க, கரெக்டாக பண்ணாங்க, அதை அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே போல் தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு லிங்காக தான் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கலாம். அதே போல் காதல் பிரச்சனை, இந்த வசியம் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் தீர்வும் இவர் வச்சுருக்கார். அப் டு டேட் A to Z கம்ப்ளீட்டாக வந்து இவர் வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்துறாரு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. எங்கெல்லாம் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய ராசிக்காரர்களில் கவனிக்க வேண்டிய சில விஷயங்களில் இந்த ராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்தில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் திங்கிங் கண்டிப்பாக குறையணும். ஓவர் திங்கிங் கண்டிப்பாக குறைக்கணும். அதை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்ட்டை விடுறதுக்கு கற்றுக்கொள்ளுங்க. ஹெல்த்தை கண்டிப்பாக கவனிக்கணும். நெகட்டிவிட்டியை அவாய்ட் பண்ணுங்கள்.
இது 4 மட்டும் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஓவர் திங்கிங் நீங்கள் என்ன பண்ணாலும் கண்டிப்பாக குறைச்சே ஆகணும், வேறு வழியே இல்லை. பாஸ்ட்டை கண்டிப்பாக விடுறதுக்கு கற்றுக்குங்க. ஹெல்த்தை கவனிச்சுக்கணும். கண்டிப்பாக ஹெல்த்தை கவனிச்சுக்கோங்க. நெகட்டிவிட்டியை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெகட்டிவிட்டி அவாய்ட் பண்ணிக்க அப்படின்னா மிகப்பெரிய சக்ஸஸ் உண்டு. அதை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க செய்யணும், அதை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திங்கட்கிழமை சந்திரன் வழிபாடு கண்டிப்பாக முக்கியம். அம்மன் கோவில் தரிசனம் ரொம்ப முக்கியம். பால் அபிஷேகம், அன்னதானம் கண்டிப்பாக பண்ணுங்கள். இது ரொம்ப நல்லது. திங்கட்கிழமை சந்திரனோட வழிபாடு எப்படி பண்ணோம்? நைட்டு. அதே போல் சிவன் ஆலயத்துக்கு போனீங்கன்னா சந்திரன் சூரியன் இருப்பாங்க, சந்திரன்கிட்ட வழிபாடு பண்ணலாம். இல்லை நவகிரகங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா அங்கே வந்து திங்கட்கிழமை சந்திரன் வழிபாடு பண்ணலாம். நீங்கள் நார்மலாக சாயங்காலம் அல்லது 6-7 மணிக்கு மேலே சந்திர பகவானை பார்த்து நீங்கள் வழிபட்டாலும் அது வந்து சந்திர வழிபாடு தான். அம்மன் கோயிலில் தரிசனம், எந்த அம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி தரிசனம் செய்தால் ஒரு மிகப்பெரிய நன்மை உண்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பால் அபிஷேகம், எந்த கோயிலில் பால் அபிஷேகம் செஞ்சாலும் ஒரு பாக்கெட் பால் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா போதுமானது. அல்லது உங்கள் வீட்டில் மாடு இருக்குது சார், நான் கொஞ்சம் பால் கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னாலும் ரொம்ப நல்லது. பால் அபிஷேகத்துக்கு பால் உங்கள் கையால் கொடுத்தா ரொம்ப 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 நல்லது. அது மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னதானம், இந்த அன்னதானம் தான் சார் கடகராசிக்காரர் நிறைய பேர் அதிக செலவு பண்ணி எப்படி சார் அன்னதானம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பீங்க. நீங்கள் அதிக செலவுலாம் பண்ணி அன்னதானம் பண்ண அவசியமே கிடையாது. குறிப்பிட்ட அளவு உங்கள்கிட்ட ஒரு 5 பேருக்கு பண்ணுற அளவுக்கு தான் அன்னதானத்துக்கான அமௌண்ட் இருக்குது. பண்ணுங்கள் சார், அதுதான் மிகப்பெரிய லாபமே. ஒரு 5 பேர்த்துக்கு நீங்கள் வந்து தயிர் சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம் ஏதோ ஒன்று செஞ்சு கொடுக்குறீங்க. அதன் மூலமாக எங்கள் வயிறு நம்பியது, மனது நம்புது. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாப விமோச்சனம். சரி சார், இந்த கடகராசிக்காரர்கள் மனதில் பல சோதனைகள் இருந்தாலும் அவங்க அன்பால் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மை. ஸ்லோவாக இருந்தாலும் வாழ்க்கையில் நிலையான உயர்வு இருக்குங்கிறது உண்மை. அதனால் பயந்துக்கு தேவையில்லை. வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்து போகும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் வந்து போயிருக்கலாம். ஓவர் திங்கிங்கு, பாஸ்ட்டு, இந்த ஹெல்த் இஷ்யூஸ், நெகட்டிவிட்டி அவாய்ட் பண்ணுறது, இந்த முடி பிரச்சனை, இதெல்லாம் நிறைய உங்களுக்கு வந்துட்டு போயிருக்கும். நான் சொன்னது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பார்த்து விடுங்க. அடுத்த 12 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு அடுத்த வீடியோக்கள் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து பார்த்தாகணும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் செட் ஆச்சு அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். அதே போல் ஓம் பத்ராளி அம்மனை போற்றி, ஓம் பத்ராளி அம்மனை போற்றி, ஓம் பத்ராளி அம்மனை போற்றி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் 3 டைம் பதிவிடுங்க. எப்போ ஃப்ரீ டைமாக இருக்கீங்களோ அப்போ வந்து ஓம் பத்ராளி அம்மனை போற்றி, ஓம் பத்ராளி அம்மனை போற்றி, ஓம் பத்ராளி அம்மனை போற்றி அப்படின்னு மறக்காமல் அப்பப்போ சொல்லி பாருங்கள். அது ரொம்ப மிகப்பெரிய பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும். நிறைய பேருக்கு தெரியல. இந்த டைம் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இதன் மூலமாக பல நன்மைகள் உண்டு. பத்ராளி அம்மன் வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அம்மன். அதனால் கண்டிப்பாக இது எல்லாம் வழிபட்டிங்க அப்படின்னா ரொம்ப நன்மை உண்டு. சரி சார், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக உங்களுக்கு நண்பர்கள் பகிருங்க. எல்லோருக்கும் நன்றி.